Fashions VENGAIVASAL சென்னை. போன வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் பேட்டர்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து அதோட கண்டினியூஷனாக பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு போட போகிறேன். ஸோ பார்ட் 1ல் என்ன பண்ணேன் அப்படின்றத சும்மா ஓரளவு சொல்கிறேன். பார்ட் 1ல் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்லைன் எப்படி மேக் பண்ணுறது, வெரைட்டிஸ் ஆஃப் நெக்லைன், அதாவது யூ லைன், டீப் ரவுண்டு அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பண்ணோம். அப்புறம் ஆம்கோல் லைன் வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பார்ட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஷேப் கொடுத்து தான் ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து கட் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டு. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படின்றத பார்க்கலாம். பார்ட் 2. ஓகே, ஸோ நெக்லைன் முடிஞ்சிச்சு, ஆம்கோல் லைன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி வந்து ஷேப் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பேக் பேட்டர்னை தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட சீம் லைன்ஸு எல்லாத்தையுமே நம்ம எரேஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட பேட்டர்னில் எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு வித் அண்டு டெப்த் அந்த இது மட்டும் இருந்தால் போதும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற சீம் லைன்ஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பேட்டர்ன் கிளியராக இருக்கும். ஸோ பென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பேட்டர்ன் போடணும், இனிஷியல் பிகினராக இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் ஒரு கிளியர் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக் பேட்டர்னை வச்சு தான் நம்ம அதை தான் அடுத்தடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ சீம் லைன்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத வந்து நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் ஈஸியாக பேட்டர்ன் வந்து மேக் பண்ணிடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம்னாலே ஈஸியாக வந்து நம்ம ஒரு பேசிக் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அந்த ஷேப் கொடுக்கணும் தெரியுமா, இந்த ஷேப், இதுக்கான மெஷர்மெண்ட்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து அப்பெக்ஸ் லென்த் அண்ட் அப்பெக்ஸ் வித்துன்ற மெஷர்மெண்ட்டை வந்து நான் சொல்லியிருப்பேன். அதை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஷேப் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு பேக் பேட்டர்ன், சாரி ஃப்ரண்ட் பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த போட் ஷேப் கொண்டு வர்றது தான் நிறைய பேருக்கு வந்து டவுட்டு. எப்படி இந்த ஷேப் கொடுக்குறது, எப்படி அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கு தான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்மி நான் வச்சுருக்கேன். டம்மியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட், அதாவது நம்மளோட நிப்பிள் இருக்கு இல்லையா. ஸோ நிப்பிள் பாயிண்ட்டு. ஸோ இந்த நிப்பிளை டார்கெட் பண்ணி நம்ம பண்ணுறது தான் வந்து ஃப்ரண்ட் பேட்டர்னு. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் நம்ம ஷேப் கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம டாட் கொடுத்து நம்ம ப்ளவுஸே மேக் பண்ணுறோம். இந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலே நம்மளால் ப்ளவுஸ் வந்து வியர் பண்ண முடியாது, ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது வராமல் எப்படி நம்ம ஃப்ரண்ட் பேட்டர்ன் போட போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நமக்கு தேவையான மெஷர்மெண்ட், ரொம்ப 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 முக்கியமான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா அப்பெக்ஸ் லென்த். நம்மளோட அப்பெக்ஸ் லென்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்லேயே நம்ம 2 மெஷர்மெண்ட் எடுப்போம். ஒன்று வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட்டு, அப்புறம் எங்கே வந்து நம்மளோட கப்பு முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம எடுப்போம். அதாவது இந்த ஷேப் இருக்கு இல்லையா, நம்மளோட கப்போட ஷேப்பு எந்த இடத்துல, இப்போ நான் டேப்பை நான் விட்டுருக்கேன், உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வந்து அப்படி முடியும் தெரியுதா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அளவு எடுக்கணும். அளவு எடுக்கும்போது தயவு செஞ்சு அவங்கள ஸ்ட்ரைட்டாக பார்க்க சொல்லுங்கள். ஓகேங்களா? பாடி மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளவுஸ்லன்னா நம்ம அதை ப்ளவுஸ் வச்சு நம்ம எடுக்கணும். ஆனால் அதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ டைரெக்டாக நம்ம மெஷர் பண்ணும்போது இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எங்கே நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க. அங்கே இருந்து எங்கே நம்மளோட கப்பு முடியுது அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டம்மியில் பார்த்தீங்கன்னா 10, 13.5 வந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ 10, 13.5 நான் நோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட்லையும் நம்மளோட நிப்பிள் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வச்சு ஒரு மெஷர்மெண்ட் வந்து ஜஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். எதுக்காக இந்த மெஷர்மெண்ட் அப்படின்னா இதுதான் நம்மளோட டாட்டோட பொசிஷனை வந்து பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த டாட்டோட பொசிஷனை வந்து இந்த மெஷர்மெண்ட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் 8 இன்ச்சஸ் வருது. நான் 8 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது 8 இன்ச்சஸ் வருது, இது 10, முடிகிறது வந்து 13.5. இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம இந்த ஷேப்பே எடுக்க போகிறோம். ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டாட் லைன் மேக் பண்றதுக்கு முன்னாடி அந்த கர்வ் லைன் வந்து கொடுக்கணும். இது கொடுத்தாதான் நம்ம ஃப்ரண்ட் பேட்டர்னை அழகா கட் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஷோல்டர் லைன் மேலே இருக்குது இல்லையா, இந்த ஷோல்டர் லைன்லேருந்து 13.5 வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 13.5 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நான் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இன்ச் டேப் வச்சு தான் போட்டிருக்கேன். அதனால நான் இன்ச் டேப் வச்சு பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ 13.5 எங்கே வருதோ அவங்க வரைக்கும் நான் மார்க் பண்ணிட்டேன். அகைன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா 10, அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். சும்மா இப்போதைக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஷேப் எடுக்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். டாட் லைன் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லலை. நம்ம கீழே வர ஷேப் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் அப்பெக்ஸ் பாயிண்ட் நான் ஜஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எவ்வளோ லென்த் வரைக்கும் அவங்களோட கப்பு முடியுது, 13 இன்ச்சில் முடியுதா, ஸோ அந்த 13 இன்ச்சு நான் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெஷர்மெண்ட். அப்பெக்ஸ் வித்து வந்து 8 வந்துருக்கு. ஸோ ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால டிவைடட் பை 2 போட்டுக்கணும். அப்பெக்ஸ் வித்து டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ 8 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சஸ் வரும். இந்த 4 இன்ச்சஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு மெஷர்மெண்ட். ஏன் அப்படின்னா இந்த 4 இன்ச்சஸ் வச்சு தான் நம்ம வந்து ஹூக் லைனையும் மார்க் பண்ணுவோம், சைட் சீம் லைனையும் மார்க் பண்ணுவோம். அதாவது இங்கே வர ஹூக் லைனையும் இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் மார்க் பண்ணுவோம், இங்கே வர சைட் சீம்ஸ் அளவுசையும் இதை வச்சு தான் மார்க் பண்ணுவோம். ஹூக் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மெஷர்மெண்ட் வந்திருக்கோ அதை அப்படியே நீங்கள் வைக்க போகிறீங்க. ஸோ 4 இன்ச்சஸ் வந்திருக்கா, இந்த 4 இன்ச்சஸ் தான் நீங்கள் இங்கே வைக்க போகிறீங்க. எதையுமே ஆட் பண்ண வேண்டாம். எந்த ஒரு சீம் அலவன்ஸும் நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ 4 இன்ச்சஸ் கொடுத்துருங்க. அதே நம்ம சைட் சீம்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 1 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். ஏன் 1 இன்ச் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் போட்டோட ஷேப் எடுத்துகிட்டு வரதுக்கு ப்ளஸ் இந்த இடத்துல கொஞ்சம் ஈஸ் அலவன்ஸ் வந்து நமக்கு தேவை. ரெண்டுமே நம்ம சேம் அளவு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இப்படி போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து 4 இன்ச்சஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இங்கே வருதா, இப்படி வரும். இப்படி வந்துட்டு இது வந்து இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை விடுத்து நான் இதில் கொடுக்குற அதே மெஷர்மெண்ட் கொடுத்தேன்னா இப்படி போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து போடும்போது இப்படி தூக்கிட்டே இருக்கும். இங்கே வர யோக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 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 வந்துட்டே இருக்கும், டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம 1 இன்ச் வந்து இங்கே ஈஸ் அலவன்ஸாக நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே 4 இன்ச்சஸ் நம்ம வந்து ஹூக் லைனில் கொடுக்குறோம், ப்ளஸ் அடிஷ்னலாக 1 இன்ச் ஆட் பண்ணி நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா லைன்ஸையுமே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஃப்ரண்ட் நெக் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச்னால எனக்கு இந்த இடம் நல்லா டீப்பாக வருது. இப்போ சில பேர் வந்து நல்ல லோ நெக் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி வரும். இன்னும் அதாவது இந்த லோயர் நெக் வர 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 இந்த ஷேப் வந்து குறைஞ்சிட்டே வரும். இந்த ஷேப் வந்து இங்கேன்னு குறைஞ்சிட்டே வரும். இது வந்து ஆக்சுவல் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? நமக்கு இப்படி தான் இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் நீங்கள் ஒரு டாட்டாக மேக் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா நல்ல ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து நெக்லைன் வந்து எப்பயுமே செஸ்ட் டிவைடட் பை 8 போட்டு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை -1 பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு, கரெக்டான அளவு. நம்ம டீப் நெக் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கப் ஷேப் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வந்து கிடைக்காது. ஸோ இந்த அளவுக்கு டீப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டு நம்ம டாட் லைன் மேக் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி மேக் பண்ணணுன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா? இது ஹூக் சைட், இது சைடு ஆர்ம்ஹோல் சைடு. ஓகேங்களா? சைடு ஆர்ம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம எப்படி கட் பண்ணணும் பேட்டர்னை, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் அந்த பக்கமாக அப்படியே வந்துட்டு ஆர்ம்ஹோல் லைன் போயிட்டு ஷோல்டர் லைன் போயிட்டு அப்படியே நெக் லைன் வந்துடும். இப்போ ஆர்ம்ஹோல் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஷேப்புக்காக கொடுப்போம். இதுவும் ஷோல்டர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும்.
இப்போ இந்த டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங் இஷ்யூஸ் வந்து வராது. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இங்கேருந்து கட் பண்ணி இப்படியே எடுத்து இப்படி கொண்டு வந்துடுறீங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட் நமக்கு வந்து பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ எப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பேட்டர்னோட அவுட்புட் வந்து இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டாட்டோட பொசிஷனை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத தேர்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.